இன்னைக்கு டேல ரவுண்ட் ஒன்ல செகண்ட் மேட்ச். முதல் மேட்ச்சுக்கு நம்மளால வர முடியல, டைமிங் சரியா தெரியல, அதனால நான் வரல. ஸோ இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா சண்டே பாய்ஸ் வெர்சஸ் பிரைட் ஸ்டார். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சண்டே பாய்ஸ். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, நோ விக்கெட் இது வரைக்கும். அஸ்ரப் செகண்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. தேவா ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால், ஃபுல் ஷாட், ஒரு ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷாகுல் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால் வெயிட் பண்ணி கட் பண்ண பார்த்தாரு, விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. கால் கொடுத்து உடனே ஓடி இருக்கணும். தேர்ட் பால் வெயிட் அண்ட் கட், பேக் ஃபுட் கட்டு, உள்ள கட்டு, நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஒன்ஸ் அண்ட் டூஸ் நிறைய ஓடக்கூடிய பேட்ஸ்மேன் தேவா. ஸ்டம்ப் லைன்ல வச்சாங்க, ஃபாஸ்ட் அவுட்டாரு பேட்டை. ஸ்ட்ரைட்ல ஓப்பன் விட்டு வச்சிருந்தாங்க, லாங் ஆஃப் கொஞ்சம் ஒய்டா வேற வச்சிருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி டபுள் ஆக மாத்திருக்காங்க. திரும்பிட்டாரு, ஃபுல்லா விளக்கிட்டாங்க, வெல் வித் அந்த லைன் சொல்லிட்டாங்க. ஒன் மோர் மீனிங், குத்தி உள்ள வந்துச்சு பந்து, கட்டால வித்தும் கிடைச்சிச்சு, அங்கே மிஸ்ஃபீல்டும் நடந்திருக்கு. ரெண்டாம் மாத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் எது விடாம 15 ஆடி இருக்காங்க பிரைட் ஸ்டார்ஸ். டோர்னமெண்ட் 3 நாள் நடத்த காரணம் 5 ஓவர் மினிமம் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக. இந்த மேட்சும் 5 ஓவர், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். அடுத்த ஓவர் நியூ பவுலர் யங்ஸ்டர் நவாஸ். ஃபர்ஸ்ட் பால் சிப் பண்ணாரு, ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. செகண்ட் பால் வெறிய ஷாட்டுக்கான முயற்சி, மேல ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. நியூ பால் கைக்கு போயிருக்கு, ஃபர்ஸ்ட் விக்கெட் விடுறாங்க இங்க. நியூ பேட்ஸ்மேன் சதாம். நவாஸ் வந்து இவர் பேஸ் பண்ண முதல் பால் வெயிட் பண்ணி பேஸ் பண்ணாரு. இங்க 2 ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்ல கவர்ஸ்க்கு நடுவில் ஒருத்தர், பேக் கோட் ஷார்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். தேவா ஸ்ட்ரைக்ல நல்லா போட்டுருக்காருங்க. நிஜமாலே பேஸ் கொடுத்து போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரேம் ஷாட் நல்லா ஆடிடுவார். டவுன் த லெக் போடப்பட்ட பந்து, ஃபீல்டர் இருக்காரு, ஜஸ்ட் க்ளோஸா போச்சு. ரொம்ப ஃபாஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கணும், தடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு. போன பால் 3 ஓடிட்டு இருந்தாங்க. ஃபுல் ஷாட் டாப் பேஜா மாறிச்சு, பிடிக்க ஆள் கிடையாது, விக்கெட் கீப்பரே விரட்டணும். 2 ஓடி எடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் டேவிட். லோட்டா கவர்ஸ், டீப் கவர்ஸ் தடுக்க சிங்கிளா மாறுது. செகண்ட் பால் பிக் ஷாட்டுக்கான முயற்சி, கண்டிப்பா பவர் போட முடியல. நவாஸ் கைக்கு போயிருக்கு, அதே இடத்துல அடுத்த விக்கெட். ஓப்பனிங் பேர் 2 பேருமே இதே மாதிரி ஷாட், இதே மாதிரி இடத்துல அந்த ஃபீல்டர் கேட்ச் எடுக்க ஒரே இடத்துல வெளியே போயிருக்காங்க. பவர் போட முடியல கண்டிப்பா. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் நிசார். டேவிட் அந்த இவர் பிடிக்க முதல் பால் லைனுக்குள்ள தான் இருக்கு. லோட்டாஸ் பால் நேரா மேல போயிருக்கு, மறுபடியும் ரெடி ஆயிருக்காரு. லாங் ஆன் ஃபீல்ட்ல இந்த தடவை கேட்ச் டிராப் அங்க. மறுபடியும் பிக் ஷாட் கான முயற்சி, ரொம்ப சேஃபா உள்ளது. ஓடவில்லை பேட்ல பட்டிருக்கு. கவர்ஸ் டைமிங் கொடுத்துருக்காரு, மிஸ்ஃபீல்ட் அங்க. ரெண்டாம் ஆறுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 29 ஆடி இருக்காங்க பிரைட் ஸ்டார்ஸ். அடுத்த ஒரு அஸ்ரப், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. நிசார் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் டவுன் தி லெக் வைடு, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் பால் டி நிசார் ஆன் ஸ்ட்ரைக். கண்டிப்பா மேல ஏறி இருக்கு, பிடிக்க ஆள் கிடையாது. ரெண்டாவது விட்டு கிடச்சிச்சு, ஃபாஸ்டா ஃபிளாஷியா விட்டு பார்த்தாரு. 1 more remaining ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, விட்டுட்டாங்க விக்கெட்டை. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் அப்பாஸ். ஐயோ ரொம்ப க்ளோஸ் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிருக்கு, அடிக்க முடியல, சிங்கிள் ஓடிட்டாங்க. சையத் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. ஓவர் பார்த்து ஷார்ட் கவர்ஸ் இருந்தும் அவர் தலையை தாண்டி போயிருக்கு. 2 ஓடிட்டாரா, விக்கெட். 1 more remaining இந்த ஓவரில். சிக்லினை விட்டு விளக்காம வச்சிருக்காங்க, பேக் ஆஃப் லைன்.
விக்கெட்டு விடக்கூடாத நேரத்தில் ஏகப்பட்ட விக்கெட்டு. டார்கெட் 36. ஓப்பனிங் பர்சனா ஸ்ட்ரைக்கில் ஆரிஃப் இருக்காங்க. யாசின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சேஸில் டாஸ் பால் கையில் பட்டிருக்கு, கண்டிப்பாக ஸ்லோவாயிடும். வந்து நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன். செகண்ட் பால் ஸ்லாட்டுக்குள்ள வந்திருக்காங்க. சிங்கிள். போன பால் வைடு ரீபந்த பால். ஃபெரோஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். காட்டன் போல்டு அவரே பிடிப்பாரு. தூக்கி போட்ட விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஸ்ரஃப். ஆஃப் த மார்க் வராது. ஆரிஃப் ஆன் ஸ்ட்ரைக். இது ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில். பிச்சிட் அப் ஸ்லாட்டுக்குள்ள பேட்டுக்கு நேராக போட்டாரு. கரெக்டான எனக்கு த்ரோ வந்திருக்கோ. ஐயோ ஸ்லோ ஆயிடுச்சு. உள்ள ரீச்னு சொல்லிட்டாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சண்டே பாய்ஸ். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஆரிஃப். ஆட்ருக்கு ஆப் ஆன் ஓவர். ஃபாஸ்டாக போயிருக்கு பந்து. மினிமம் 2. அதை தாண்டி விட்டுற மட்டும் கூடாது. செகண்ட் பால் ஸ்டப் அவுட் பண்ணி ஆடி பார்த்தாரு. அது சிச்சரா கைக்கு போச்சு. நான் டாமினன்ட் சைடில் போனாலுமே கேட்சப் பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரூஹுல். போன பால் வைடு ரீபால் பால். நிசார் தடுக்க டாட் பாலாக மாறுது. ஸ்லோவாக போட்டாங்க. லாஸ்ட் ஒரு ஓவரில் சிங்கிள் அதிகபட்சம். 1 more மீனிங். ஃபீல்டர் ஃபாஸ்டாக இருக்க சிங்கிள் மட்டுமே. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 2 விக்கெட் போயிருக்காங்க இது வரைக்கும் சண்டே பாய்ஸ். அடுத்த நியூ பவுலர் அப்பாஸ். ஃபர்ஸ்ட் பால் பாடியில் பட்டிருக்கு. செகண்ட் பால் ஸ்டிக் லைன்லேயே வச்சாங்க. சேஃப் லேண்டிங் கண்டிப்பாக. கொஞ்சம் பவர் போட்டு தான் ஆல்ரெடி கேட்ச் எடுத்த ஃபீல்டர் கைக்கே போயிருக்கும். விடாமல் பிடிச்சி கொடுத்துருப்பார். ஃபாஸ்ட் அஸ்ரஃப் ஒரே அந்த பேக் ஃபுட் ஃபாஸ்ட்டாக இருந்துருக்கணும். ஃபீல்டர் எதிர்பார்க்கல அவர். கேட்ச் ட்ராப்பு ப்ளஸ் சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. நேருக்கு நேரம் அப்பிச்சு அந்த பேட்டோட தான் பார்க்குறாரு கண்டிப்பாக. அது முக்கியமாக டவுன் ட்ராக் அக்ராஸ் பார்க்கல. அஸ்ரஃப் லெஃப்டி விட்டுட்டாரு. ஸ்டெம்ஸ் உள்ள பூந்துச்சு. நியூ பேட்ஸ்மேன் டேவிட். அப்பாஸ் இந்த ஃபர்ஸ்ட் பால் வெயிட் பண்ணி கட் பண்ண பார்த்தாரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17 சண்டே பாய்ஸ். மீதமுள்ள 12 பால்ல 19 தேவை. இந்த ஓவரில் மினிமம் ஒரு பெரிய ஹிட்டுக்கு போக பார்ப்பாங்க. ப்ரெஷர் அடுத்த நியூ பவுலர் ஃபெரோஸ் கான். முதல் பால் வைடு முதல் பால் ரீ. அகைன் ஷார்ட் பிச் பால். பேஸ் கொடுக்காம போட்டிருக்காரு. லேட் டைமிங். போன பால் வைடு செகண்ட் பால் ரீ. இப்போ ஷார்ட் அண்ட் டவுன் த லேக். ஒருத்தர் ஏற்றி வச்சிருக்காங்க பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல. டைமிங் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக. 2 ரன். சேஞ்ச் ஆகாது. தேர்ட் பால் ஃபுல்லர் பந்தா வந்தாங்க. நோ பேஸ் ஆஃபர்ட் சோ ஃபார் இந்த ஓவரில். ஸ்விட்ச் ட்ரை. கரெக்டாக இங்கே 2 பேரை போட்டு வச்சுருக்காங்க. பிச்சுட்டு தான் இருக்க. டேவிட் ஆன் ஸ்ட்ரைக். கேப்பில் போயிடும். ஃபீல்டில் இருக்க வாய்ப்பு கிடையாது. லாங் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். டாஸ் பால் ஒன்ஸ் அகைன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஜூம் ஃபாஸ்ட்டாக ஃபீல்டர் அங்கே. விக்கெட்டுக்கான வாய்ப்பு அதிகம். உள்ள ரீச் ஆகிட்டு தான் சொல்லிட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ஸ்கோரு. லாஸ்ட் ஓவர் மேட்ச் பொறுத்துக்கு அப்பாஸ் அவருக்கான செகண்ட் ஓவர். 6 பாலுக்கு 9 டிஃபெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக போட்டாருங்க. நல்ல ஃபீல்டர். ஆல்ரெடி கேட்ச் எடுத்த ஃபீல்டர் மறுபடியும் கேட்ச் எடுத்து கொடுத்தாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அசார். ஒரு வைடு ஒரு நோ பால். இப்போ ஃப்ரீ ஹிட் 7 ரன் தேவை. ஃப்ரீ ஹிட் பால் பேட்டில் ஆடிருக்காங்க. 1 ஹேண்டில் பேட்டை விட்டுருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அஸ்ரஃப் ஸ்ட்ரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 4க்கு 6 தேவை. ஸோ இந்த பேட்ஸ்மேன் நல்லா ஆடிட்டு இருக்காரு சோஃபார். ஒரு முக்கியமான வைட்டலான சிங்கிளை மாற்றி கொடுத்துட்டாங்க. மேட்ச் எனக்கு தெரிஞ்சு முடிச்சுட்டு வாருங்க பேட்டிங் டீம். இது வரைக்கும் ஆனதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக மேட்சை முடிச்சு கொடுத்துருவார். 6 ரன் தேவை. ஐயோ
இறங்கிடுச்சு பந்து. கண்டிப்பாக ப்ரெஷர் தெரியுது பேட்ஸ்மேன் ஸ்விங்லேயே. ஒரு நேரம் டவுன் தக்குறேன் நான் இப்போ கிராஸ் ஆட பார்க்காது. உனக்கு 6 தேவை. பேஸ் வேரியேஷன் பேஸ் ஆஃப் பண்ணி போட்டாங்க. பட் புல்லுக்கு போனார். 2 கன்ஃபார்ம் எடுக்க முயற்சி கண்டிப்பாக இருக்குது. ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஓடி இருக்காங்க 2 ரன். 2 பால் 4 தேவை. விட்டு கட்டு மிஸ்ஃபீல்ட். மறுபடியும் டைமிங் கொடுக்கக்கூடாது. இந்த டைமிங்கை கொடுத்துருக்காங்க. 2ஓட வச்சுப்பாங்க. ரொம்ப ரொம்ப வைடலான 2ங்க. கரெக்டான காசனோட இவரை சைக்கிள் வச்சாங்க பாருங்க. முக்கியமான பால் மேட்ச் பால். 2 ரன் தேவை. சேஃபாக கண்டிப்பாக விழுந்துடும். கேட்சுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த 2 ரன் ஓடி எடுத்து இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. சண்டே பாய்க்கு வந்த மேட்ச் வந்து ஓபனிங் பஸ் நின்று இந்த ஆசிரம் முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த மேட்சை ஆசிரம் வந்த மேட்சுங்க.